ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொங்கலுக்கு வாங்கின மஞ்சளில் அட்டகாசமான ஒரு 2 டிப்ஸு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க என்ன டிப்ஸுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. வாங்க என்ன டிப்ஸுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் சின்ன சின்ன துண்டு ஒரு 3 துண்டு மஞ்சளை எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம தோல் எடுத்துட்டு கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி நிறைய விடக்கூடாது. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நம்மளால் எந்த அளவுக்கு மைய அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம குளிக்கிறதுக்கு எந்த சோப்பு யூஸ் பண்ணுவோமோ அந்த சோப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் அமாம் சோப் தான் எடுத்திருக்கேன். இதை பாதி அளவு நான் தேங்காய் திருவோம்ல அதில் திருவி வச்சுருக்கேன். இப்போ நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். பாதி அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த தண்ணி சூடானதும் நம்ம இந்த சோப்பு திருவி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஒரு கண்ணாடி பவுலில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த தண்ணிக்குள்ளே இந்த பவுலை வச்சுட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா உருகி வரும். இப்போ நீங்கள் நம்ம மஞ்சள் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். அப்படி உங்களுக்கு கொஞ்சம் திரியாக கொஞ்சம் திட்டாக மிக்ஸ் ஆகாத மாதிரி தெரிஞ்சதுன்னா, நான் மஞ்சள் அரைச்சோம் பார்த்திங்களா, அதுலேயே நம்ம இந்த சோப்பையும் மஞ்சளையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு பிளாஸ்டிக் டப்பா சின்ன டப்பாவில் நான் தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இந்த சோப்பு இந்த மஞ்சள் சேர்ந்த இதுவை மிக்ஸி ஜார்லேருந்து எடுத்து நான் இதில் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். தேங்காய் எண்ணெய் தடவி இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக தட்டின உடனே வந்துடும் சோப்பு. இப்போ சூப்பரான மஞ்சள் சோப் ரெடி. அடுத்தது நம்ம என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோன்னா, நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நான் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த மஞ்சளை தோல் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு துருவி வச்சுருக்கேன் தேங்காய் துருவுறதுல. இப்போ தேங்காய் எண்ணெயில் இந்த துருவின மஞ்சளை சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் நம்ம இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி முகத்துலலாம் நல்லா இந்த எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா முகம் நல்லா பளபளப்பாக ஷைனிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வெடிகட்டி எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் வெடிகட்டலை, ஏன்னா அந்த எண்ணெயிலே மஞ்சள் நல்லா ஊறட்டும்னு சொல்லி அப்படியே தான் நான் எடுத்து பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிறேன். இந்த டிப்ஸில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.